மொசைக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கல்ஃப் வாரில் இந்த மொசைக் டிஃபென்ஸ்னால் என்னென்னா, அதாவது 31 ப்ராவின்சஸ் வந்து ஈரானில் இருக்குது. 31 ப்ராவின்சஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்மிஸ் இருக்குது. இந்த ஆர்மிஸ்க்கு எல்லாமே சென்ட்ரல் கமாண்ட்னு ஒன்றும் கிடையாது. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸான ஒரு ரெஜிமு, அதாவது ஐஆர்ஜிசி கீழே உள்ளது. அதாவது ஈரான் ரெவல்யூஷன் காட் காப்ஸ்ன்னு சொல்லி இது என்ன பண்ணணும்னா தன்னிச்சையாகவே செயல்படும். இதுக்கு சென்ட்ரல் கமாண்டே கிடையாது. ஸோ இதுமாதிரி மொசைக் டிஃபென்ஸ் எதை பார்த்து கற்றுக்கிட்டதுன்னு சொன்னால், ஈராக் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்வேஷனால் வித்தின் மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விழுந்துச்சு. காரணம் என்னென்னா சென்ட்ரல் கமாண்ட் வந்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அதனால் இருக்கிற கீழே இருக்கிற யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செயலிழந்து போய் அதனால் ஈராக் வந்து ஈஸியாக விழுந்துருச்சு யூஎஸ் கீழே. ஆனால் அதேமாரி கிடையாது ஈரான். 31 ப்ராவின்சஸுமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் உருவாக்கப்பட்டது. அதாவது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வார கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சென்ட்ரல் கமாண்டே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிபெண்ட்டாகவே செயல்பட்டுட்டே இருப்பாங்க. அதான் மொசைக் டிஃபென்ஸ்.